வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. தம் போடாதையே குக்கர்லேயே தம் போட்ட மாதிரி ரொம்ப பொலப்பொலப்பாகவும் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத. அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியும். வாங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 2 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய், கல்பாசி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க, 5 கிராம்பு, இந்த மாதிரி முக்கோடு எடுத்துக்கணும். கிராம்பு வந்து முக்கு இல்லாத எடுத்துக்கக்கூடாது, அப்போ தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக வரும். 2 பிரிஞ்சி இலை இந்த சைஸ்க்கு ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாங்க. நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. பொடியாக நறுக்கின பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் விழுதா. 5 பச்சை மிளகாய் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 சின்ன சைஸ் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெங்காயத்தை எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1/4 கப் அளவுக்கு தயிருங்க, புளிப்பில்லாத தயிர், லெமன் 1 எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி பழம் மட்டும் நமக்கு போதுங்க. இப்போ நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நாட்டுக்கோழிங்க. இது வந்து ப்ராய்லர் கோழி இல்லை, நாட்டுக்கோழியும் சூப்பராக இருக்குங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோன்னா. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. அரிசி வந்து அதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க, பாஸ்மதி ரைஸு. நீங்கள் பொன்னி அரிசியில் வேணாலும் செய்யலாம், அது உங்களுடைய சாய்ஸுங்க. அரிசியை 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 12 முந்திரி 12 திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க குக்கரில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிங்க. குக்கர் நல்லா சூடாகணும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க. ரெண்டையும் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி திராட்சை ஆட் பண்ணால் ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக பிரியாணி செய்கிறப்ப முந்திரி திராட்சை ஆட் பண்ணுங்கள். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட பிறகு நம்ம நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டிங்கன்னா பிரியாணி வந்து தீஞ்ச மாதிரி வாட வருங்க. அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகக்கூடாதுங்க. இப்போ 2 நிமிஷத்தில் நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம சேர்த்தப்ப அளவு அதிகமாக இருந்தது. இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வெங்காயமும் தெரியுது, ப்ரௌன் கலராகவும் மாறி இருக்குங்க. இந்த அளவுக்கு மாறணும். சுத்தமாக வெங்காயத்தோட கலர் தெரியாமல் கருகிற மாதிரி ப்ரௌன் கலர் ஆக்கக்கூடாது. இது கூட காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொடியாக, அதை விழுதாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நாட்டுக்கோழி நல்லா பிரியாணியோட சேர்ந்து நல்லா வெந்து வருங்க. ப்ராய்லர் கோழினா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் இஞ்சி பூண்டு கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி புதினா இலைகள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 தக்காளி பழத்தை நான் நீலவாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிடும். பாருங்கள் இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நல்லாவே தக்காளி நைஸாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து நல்லா நைஸாக வதங்கி வரணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்கிற 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் ஆட் பண்ணுறேங்க. அப்போ தான் பிரியாணியில் வந்து அந்த பீசஸ் உடையாத நமக்கு முழுமையாக கிடைக்கும். ரொம்ப நைஸாக கட் பண்ணி போட்டோன்னா உதிர்ந்துருங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரும். நான் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன்.
இருந்தாலுமே லைட்டாக தண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலாங்க. நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், பிரியாணி தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த உப்பு. 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா புளிப்பு இல்லாத தயிருங்க. இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க பிரியாணியில். அதனால தான் தயிர் ஆட் பண்ணுறோம். மசாலாவை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சிக்கன் கூட சேர்ந்து மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே பாதி அளவு நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 கப் அரிசிங்க. அது எனக்கு 1 கிலோ அளவுக்கு வந்தது. நான் அளந்த கப்பால். அதுக்கு நான் 1 கப்புக்கு 1.5 கப் வீதம் 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. சிக்கனுக்காக நாட்டுக்கோழிங்கிறதுக்காக 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப் வச்சுக்கிங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1/2 கப் வச்சுக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி கொதி வரணுங்க. கொதி வந்த பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஒரு பாதி அளவு கண்டிப்பாக வெந்திருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு நான் வந்து பாஸ்மதி அரிசி 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அதில் இருக்கிற தண்ணியே நல்லா ட்ரை ஆகி நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டு உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி செக் பண்ணுறதுன்னா கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா வெந்து வந்தால் கரெக்டான பக்குவத்தில் உப்பு நமக்கு எல்லா பக்கமும் சிக்கன் ரைஸ்க்குள்ளே சேர்ந்து வருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மேலே புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறப்ப. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் உள்ளே அமுக்கி விடுங்க கொத்தமல்லி புதினாவை. இப்போ நம்ம கேஸ்கட் போட்டு விசில் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு 3 விசில் விடுங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு தம் பிரியாணி மாதிரியே ரெடியாகி வருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஏர் அதுவாகவே ரிலீஸ் ஆகணும். நீங்கள் வந்து ஏரை தூக்கிட்டு ரிலீஸ் ஆக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்து நல்லா பிரியாணி வெந்து வந்திருக்குங்க. அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. பிராய்லர் கோழியில் செஞ்சு நீங்கள் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கும் நாட்டுக்கோழி நல்லதுங்க. அதனால் இதே மாதிரி நாட்டுக்கோழியில் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு சிக்கன் பிரியாணி சூப்பரான பொலப்பொலப்பாக உதிரியாக தம் போட்டால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.